தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அமலாக்கத்துறை பிஜேபியின் கூலிப்படைன்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கூலிப்படை. தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கூலிப்படை. பிஜேபி கொடியேத்தனா வந்து அரெஸ்ட் பண்றான். இன்னைக்கு கடலூர் கிழக்கு மாவட்டத்துல ஸ்ரீமுஷ்ணத்துல எங்க கட்சிக்காரன் ஒருத்தன் கொடியேத்தனா. ஸ்ரீமுஷ்ணத்துல அவ்வளவு. அதுக்கு இது சரின்றீங்களா? இப்படி என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதுக்கெல்லாம் பேசாத வாய் இதுக்கு பேசுதேங்கிற. தனிநபர் ஒரு மணி லாண்டரிங்கா இருந்தால் அதை எப்படி ஒரு நிறுவனத்தின் மேல மணி லாண்டரிங்கா கொண்டு போறீங்க கேக்குறாங்க. ஐயோ, டாஸ்மார்க் மேலாளர் வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தை பயன்படுத்தி டாஸ்மார்க் நிறுவனத்தை படுத்தி சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னும் போது அதை டாஸ்மார்க் நிறுவனத்தை தானே விசாரிக்க முடியும். அவங்களும் 700 கோடி 800 கோடி ஊழல் பண்ணாருன்னு மோடி பேசிட்டு மறுநாள் அடுத்த 10 நாள்ல மகாராஷ்டிரா தேர்தல் அப்ப அஜித் பவாரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்ப மட்டும் அவர் கிளீன் ஆயிட்டாரா, சுத்தமாயிட்டாரா? எப்படி சரி அது எப்படி உங்க பக்கத்துல உங்களோட கூட்டணி கொண்டா மட்டும் அவர் சுத்தமத்தமாயிடுறாரு? திமுக திருடுதுன்னு 100 முறை சொல்றீங்களா? அஜித் பவார் திருடலையா? சுவேந்தி அதிகாரி திருடலையா? திமுக திருடிச்சா திருடலையா? பிஜேபி ஆளும் பல மாநிலங்கள்ல திமுக ஊழல் பண்ணுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? அதே போல பிஜேபி என்னென்ன ஊழல் பண்ணிருக்குன்னு வெட்ட வெளிச்சமா தெரியும். எதிர் வீட்டுக்காரன் உதாரணம் தான். பிஜேபில எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஒரு ஊழல் ரொம்ப உத்தமர்கள் முக்குனீங்க. இப்ப இத்தனை வருஷமா 2014 இருந்து முக்குறீங்க. ஒரு ஊழல் புகார் உங்களால காட்ட முடியும். மோடி அமித்ஷா ஊழலை ஒழிக்கணும், இந்த இன்டர்வியூ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற முடிவு இருந்தால் அஜித் பவாரை ஒழிக்கணும், இந்த சுவேந்தி அதிகாரியை ஒழிக்கணும். ஆமாவா? திமுக ஒழிக்கணும். அதையும் சொல்லுங்க. திமுகவெல்லாம் திருட்டு வழக்குல பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல சார். சர்க்காரியாவே சொல்லிட்டு போயிட்டாரு. சாதாரணமான ஆளுங்கள்ல அவங்கள ஒரு திருட்டு வழக்குல பிடிக்கிறது ரொம்ப சாமர்த்தியமானவங்க. அவங்க பாருங்க, ஒரு கேஸ் ஒரு ஈடிக்கு எவ்வளவு வேலை பாக்குறாங்க பாருங்க. அந்த அந்த வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் உங்க வேர்வையும் என் வேர்வையும் உங்க ரத்தமும் என் ரத்தமும் சார். மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஏவி விடுறது, ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஏவி விடுறது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஏவி விடுறது, சந்திரசேகரை இல்லாம பண்றது. அப்ப வந்து உங்க அரசியல். அப்ப வந்து திமுக குடும்பம் வந்து ஊழல் பண்ணி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும். மம்தா உட்காந்து ஊழல் பண்ணி ஊழல் பெருச்சாலி மாதிரி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும். இதுக்குதான் ஈடி இல்ல. திமுகவுல ஒருத்தர் இருக்கிற காசை வச்சு விழுந்து போயிருக்கிற பாகிஸ்தானை எழுந்து நிக்க வைக்க முடியும். ஒரு நாட்டை விழுந்து போயிருக்கிற இலங்கையை எழுந்து வைக்க முடியும். அவ்வளவு பணத்தை ஒவ்வொரு அமைச்சரும் வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கிறது? உங்களை ஒழிக்கணும்னு ஈடியில கேஸ போட்டா இங்க ஒரு ஸ்டே வாங்குறீங்க, அங்க போய் கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்துல அட்வொகேட்டை வச்சு ஸ்டே வாங்குறீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே தமிழ்நாட்டில் வந்து இந்த டாஸ்மார்க் ரெய்டு நடந்தது. தொடர்ச்சியாக இடி சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தியது. இது பற்றியான செய்திகள் தான் அதிகமாக பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்தது. உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக இந்த டாஸ்மார்க் விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, எல்லையை மீறி வரம்பு மீறி வந்து இந்த ரெய்டை வந்து நடத்திருக்கீங்க. இது வந்து பர்டிகுலரா ஒருத்தரை விசாரிக்க வேண்டியதை ஒரு நிறுவனத்தின் மேலேயே நீங்க எப்படி இவ்வளவு பெரிய விசாரணை நடத்துவீங்க? ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கே கேள்விக்குறியாக்குற வேலையை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குதா, பிரச்சனை இருக்கா அப்படின்னா வெகுஜன மக்களின் பார்வையே பிரச்சனை இருக்கு, அதுல ஊழல் நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. இது என்னைக்கு அரசாங்கம் நடத்துதோ அன்றையிலிருந்தே இதுல ஊழல் மலிந்து போயிருக்கின்றது நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தடையை விதிச்சிருக்கிறத எப்படி பார்க்கிறீங்க? இந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகிற ஊழல், இந்த ஊழலை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எல்லா குடிமக்களுக்கும், நான் சொல்கிறது அந்த குடிமக்கள் மட்டும் இல்லை, எல்லா சிட்டிசன்ஸுக்குமே தெரியும். உலகத்துக்கே தெரிந்த ஒரு ஊழலில் அந்த விசாரணையில் சில தடைகள் ஏற்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் அது வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. ரெண்டாவது, இல்லை யாரும் கொண்டாடல. இல்லை நீங்களும் ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, ஏன் நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்க, எல்லையை மீறி ஏன் போறீங்க, உங்களுடைய பார்டர் என்னன்னு தெரியாம வேலை செஞ்சிருக்கீங்களேன்றாங்க.
இது வந்துங்க இப்படி ஒரு வாதம் தமிழக அரசின் சார்பாக வைக்கப்பட்டதே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. இது வந்து கண்டிப்பா இந்த இன்டரிம் ஆர்டர் சேலஞ்ச் பண்ணப்பட வேண்டிய ஆர்டர். இல்ல இது நீங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொன்ன உச்ச வாதம். நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கொடுத்த ஸ்டே தான் சொல்றேன் சேலஞ்ச் பண்ணணும்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவரு சொன்னதுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்டு கிடையாதுங்க மகேஷ். ரெக்கார்டு தான் என்ன இருக்குன்னா வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. இன்டரிம் ஸ்டே அவ்வளவுதான் இருக்கு. உள்ள வாதம் நடந்தது செய்தியா நீங்க இருக்கு. வந்து அது வந்து நாங்க ஒபிட்டர் டிக்டான்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ரேஷியோ டெசிடென்சி கிடையாது லீகலா. நீங்க கோர்ட்ல உட்காந்து நீங்க என்ன வேணா பேசலாம். அதெல்லாம் ரேஷியோ டெசிடென்சி கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் இப்போ ஸ்டே கொடுக்கும்போது சொல்றேங்க. இல்ல ஜட்ஜ்மெண்ட் ஸ்டே கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு நான் சொல்றேன். லீகலா பேசுறேன். நீங்க முன்னாடி எல்லாம் வந்து மீடியா வந்து ஜட்ஜஸ் பேசின வார்த்தையெல்லாம் வரிக்கு வரி ரிப்போர்ட் பண்ணாது. இதுக்கு வந்து லீகலா வேல்யூ கிடையாது. நீங்க அப்படி பார்த்தாலும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே சொல்லுங்க நாங்க ஓரலா சொல்றதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னு அவங்களே சொல்லுங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் நாங்க புதுசா போட்டோம்னு கிடையாது. நீங்க ஆர்டர்லயே ரேஷியோ டெசிடென்சி இருக்கு, ஒபிட்டர் டிக்டா இருக்கு. ரேஷியோ டெசிடென்சி மட்டும் தான் நீங்க அடுத்த இதுல பிரசிடென்ட்டா எடுத்துக்க முடியும். ஒபிட்டர் டிக்டார்னா அதை ஒபிட் பண்ணிடணும் சார். நீங்க இதுதான் சட்டம். நீங்க ஏன் அப்படின்னா நீங்க கோர்ட் லாங்குவேஜ்ல பேசுறீங்க எனக்கு தெரியுது. நான் என்ன கேக்குறேங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். இருக்கட்டுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. இல்ல ஏன் கோர்ட் லாங்குவேஜ் சட்டம் மக்கள் நாளைக்கு சட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு அங்க என்ன வாதம் நடந்ததோ வாத பிரதிவாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டுதான். ஆமா வராது. யார் சொன்னா? எந்த சட்ட புத்தகத்துல கோர்ட்ல இப்படி பேசுனாங்க? என்ன சினிமாவா இது? கோர்ட்ல எப்படி பேசுனாங்க? இல்ல சார் அவங்க உள்வாங்குவாங்க சட்டம் படிக்கிற மாணவர்கள். வராது. சட்ட படிப்புல ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். இதெல்லாம் உட்காந்துட்டு ஜட்ஜி வந்து இந்த கருத்து சொன்னாரு, அடுத்து நாளைக்கு வேற ஒரு கருத்து சொன்னாரு. ஒரு வழக்கை உன்னிப்பா கவனிப்பாங்கல்ல. இல்லைங்க, இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாதுங்க. ரேஷியோ டெசிடென்சி தாங்க சப்ஜெக்ட். நாம சினிமா பார்த்துட்டு இதுதான் முடிவு பண்ணிட்டு அது எப்படி உண்மையாகும்? சரி, லா காலத்துல இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படி பேசினாங்க அதெல்லாம் வராது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு சைட்டேஷன், ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் பேசுபடு பொருளை ஒழிய ஜட்ஜஸ் சொல்ற வார்த்தைகள்லாம் பேசுபடு பொருள் கிடையாது. இதை நீதி அரசர்களே மறுக்க மாட்டாங்க நான் சொல்றத. புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கொடுத்துருக்கிறது இன்டரிம் ஸ்டே. அதுல என்ன டைப்பிங்ல இருக்குன்னா இன்டரிம் ஸ்டே அவ்வளவுதான். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக அரசு வைத்த வாதமும் சரி, இந்த தமிழக அரசு வைத்த வாதத்துல முதல்ல வர டாஸ்மார்க்ல போயிட்டு மேலாளர் மேல ஒரு இது டாஸ்மார்க் அலுவலகத்துல போய் விசாரிக்க கூடாதுன்னா எங்க போய் விசாரிக்கிறது? வெளில வந்து டீ சாப்பிட வருவாரு, டீ கடை வாசல்லே இடி அதிகாரிகள் உட்காந்துட்டு அவர் டீ குடிக்க வரும்போது விசாரிக்கணுமா? ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது இடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு? இது யாரு விசாரிச்சிட்டு இருக்காங்க? மணி லாண்டரிங் ஆக்ட். இது மணி லாண்டரிங் நடக்கல. எங்க மணி லாண்டரிங் எங்க நடந்திருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு இடி கிட்ட அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சா? மாதேஷ் கேக்குறாரா? திமுகவினர் கேக்குறத நான் கேள்வியா வைக்கிறேன். திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க? திமுக காரங்களுக்கு வேற என்ன டயலாக் இருக்கு? இடி கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? அதுதாங்க சொல்றேன். திமுக காரங்க வேற எப்படி பேசுவாங்க? இப்போ 2G வழக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நடந்த ஊழலை மக்களுக்கு தெளிவுபடுத்துறது கஷ்டம், புரிய வைக்கிறது கஷ்டம். இது வரைக்கும் திமுக பண்ண சர்க்காரியா கமிட்டியில சர்டிபிகேட் வாங்கினதுல இருந்து எல்லா ஊழலுமே மக்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். இப்படிதாங்க ஊழல் நடந்திருக்குன்னு. டாஸ்மார்க் ஊழல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சரி, யாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க போய் ஜனங்கிட்ட பேசினா அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. சரி, இது எந்த அடிப்படையில் நீங்க போய் டீ கடையில போயிட்டு இப்படி டீ குடிச்சிட்டு ஏங்க டாஸ்மார்க் ஊழலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. சரி, அங்க எங்க ஆளுங்க ஜனங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சார மேடையில மாதேஷிங்க வாங்க. மாதேஷ் உண்மையை எங்க வேணா சொல்லலாம், பிரச்சார மேடையில சொல்லுங்க. ஆனா மாதேஷ் மட்டும் சொல்லலாம். நீங்க என்ன இந்த வழக்க பத்தி தான பேசணும். மாதேஷிட்ட நீங்க உண்மையே பேசக்கூடாது, போய் தான் பேசணும்னா அது நீ திமுக காரனா உட்கார வைக்கணும். இல்ல சார், என்ன கூட்டு உட்கார வச்சுட்டு நீங்க வந்து உண்மையை பேசணும். இந்த வழக்குல இப்ப தடை விதிச்சிருக்கிறதே ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம பேசலாம். ஏன் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் லிமிடெட்ல இடி வரக்கூடாதுன்ற ஒரு கருத்தே இருக்கு இல்லைங்களா? அதுவே ரொம்ப விசித்திரமானது. மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே நடந்திருக்குங்களே. பிஎஸ்என்எல் நடந்திருக்கு, ஏர் இந்தியாவில் நடந்திருக்கு, பிபிசிஎல்ல நடந்திருக்குது, 1000 ரைடு நடந்திருக்கு. இதுக்கு மூல வழக்கே இல்லன்றாங்களே. பப்ளிக் செக்டர் இல்ல, பேசிக் எந்த வழக்குல இருந்து நீங்க இடி உள்ள வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இடி வந்து ரைட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, எஃப்ஐஆர் போறதுக்கு அதிகாரம் இருக்கு, எஃப்ஐஆருக்கு முன்னாடி ரைட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கு. இல்ல சார், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிட்டு இருக்கிற ஒரு வழக்க நீங்க எப்படி நடுவுல உள்ள வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் அதான் கேக்குது. நேத்திக்கு உச்ச நீதிமன்றத்துல அது நடந்து 14 நடந்த கொள்முதலுக்கு நீ எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு அந்த எஃப்ஐஆர் இருக்கு இப்ப வரக்கூடாதுன்னா, அதிமுக பிரிவில் நடந்ததுக்கு நீங்க ஒரு 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டேன் சார் நீங்க வரக்கூடாதுன்னா
எஃப்ஐஆர் போட்டாலும் வரலாமே சார். இப்போ இந்த சிலிண்டர் வெடிப்பு நீங்க ஊட்டிட்டு இருந்தீங்களே, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் முயற்சி, சரி, அதுல என்னைய உள்ள வரலையா? என்னங்க லாஜிக் இதெல்லாம்? இல்ல இந்த கேஸ்ல நீங்க எந்த மூல வழக்கு உங்ககிட்ட என்ன பேசிக் என்ன இருக்கு? தெளிவா சொல்லிட்டேங்க. அத இது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ண போறாங்க. அதுக்கு தானே ரைடு. இல்ல நேத்துக்கு ஒண்ணுமே எடுத்து வைக்க முடியல உங்களால. எங்க ஈடியால ஒண்ணுமே எடுத்து வைக்க முடியல. யார் சொன்னாங்க? இதையே உங்களாலன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி தான் இது எல்லாமேன்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் முழுமையா இயக்குறதே வந்து பிஜேபி தான் அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுதுன்றது. எப்படி பட்டவர்த்தனமா தெரியுது? இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இங்க வந்து திமுகவுடைய போலீஸா இங்க தமிழ்நாடு போலீஸ் நடந்துக்குது அது மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? திமுக காரங்களுக்கு மட்டுமே வேலை செய்யறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸையும் நேர்ந்து விட்டுருக்காங்களா? அந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? பிஜேபி காரன் கொடியாத்தனா எஃப்ஐஆர் போடுறது, பிஜேபி காரன் டுட்டு போட்ட எஃப்ஐஆர் போடுறது, செயின் ஸ்நாட்சிக்கு ஒன்றும் பண்றது இல்ல, இது கஞ்சாவுக்கு ஒன்றும் பண்றது இல்ல, திருப்பூர் பகுதியில் கொலைகள் நடக்குது அதை தடுக்க முடியல, மக்களை பாதுகாக்கல. பிஜேபி காரன் எங்க போனாலும் வந்துட வேண்டியது, கொடியை பார்த்தா உடனே வந்துட வேண்டியது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா ஐடியா வச்சு? இடி வேலை என்ன சார்? ஏங்க இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்கிறத தடுக்கிறதாங்க, திருடங்களை பிடிக்கிறதாங்க வேலை. ரைட், அந்த வேலையை வந்து சரியா எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் பாக்குதா? திருட்டு நடக்கலையா? இல்ல சார், இல்ல இந்த திருட்டு நடக்கல. இல்ல இப்ப டாஸ்மார்க்ல எந்த திருடும் நடக்கல, விட்டுறணும். அப்ப அது எப்படி எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல மட்டும் இந்த ஈடி வேக வேகமா வண்டி நேரா போய் கார் அங்க நிக்குது? இது எல்லா தலைவர்கள் வீட்டுக்கு. நான் என்ன கேக்குறேன், இப்போ டாஸ்மார்க்ல நடந்த திருட விட்டுருணுமா? இல்ல அப்படி யாரும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்களே, நான் சொல்லல. நான் இந்த பேட்டி தொடங்கும் போதே என்ன சொன்னேன், நீங்க வேணா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க சார். டாஸ்மார்க் என்னைக்கு அரசாங்கம் நடத்த ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே ஊழல் நடந்துருக்குன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இல்ல, நான் சொன்னேன். क्वेश्चन ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுது. இதான் மனசுல இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. இதான் மனசுல இருந்து வருது. அது லெங்தா கேட்ட கேள்வி கரெக்டா கேட்டீங்க. இது மனசுல இருந்து வருது. எதிர்கட்சிக்காரங்க அப்ப எதிர்கட்சிக்காரன் பண்ற திருடெல்லாம் விட்டுணுமா? நீங்க வந்து ஆளுங்கட்சியும் பண்ணிருக்காங்க சார், அங்கேயும் போடுங்க சார், கூட்டணி இருக்கிறவங்களும் பண்ணிருக்காங்க சார், அங்கேயும் போடுங்க. வரி பணத்தை வாங்கி வாயில போட்டுட்டு நீங்க கோடிக்கணக்குல வந்து ஆட்டை போட்டு போவீங்க, நாங்க கேட்க கூடாதா? ஈடி வரக்கூடாதாங்க? என்ன ஆதாரம் ப்ரூஃப் எடுங்க. இப்ப பாகிஸ்தான் அட்டாக் பண்ணமா நம்ம ஆபரேஷன் சிந்தூர், நம்ம இது பேசுவோம் சார். இது இங்க தான் வரேன் நான், அங்க போல. இது உதாரணம். ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம அட்டாக் பண்ணோமா? இப்ப பாகிஸ்தான் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு, 12 ஏர்பேஸ் போயிடுச்சு, 9 தீவிரவாத தளங்கள் போயிடுச்சு, மக்கள் பாகிஸ்தான் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சு, பொருளாதாரம் குலையுது. IMFல போய் அவன் பணம் கேட்கறான், $1 பில்லியன் கிட்டத்தட்ட 8500 கோடி நம்ம இந்திய மதிப்புல அவன் பணம் கொடுக்குறான். சரிதானே? ஒரு நாடு பொருளாதாரத்துல விழுந்து போச்சு. அதுக்கு அவன் ஒரு முறை கொடுக்குற ஒரு அமௌண்ட் 8500 கோடி கொடுத்து அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே சரி பண்ணிக்கோன்றான். நம்ம ஜெகத் ரட்சகன் வந்து ஒரு தடவை இதுல இலங்கையில பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 25000 கோடி. ஒரு நாடே 8500 கோடியில சரி பண்ண முடியும்னு IMF நினைக்குது. ஒரு ஊழல்ல 1,76,000 கோடி. இங்க 20,000 கோடி 30,000 கோடிலாம் உங்களுக்கு சர்வசாதாரணமா தெரியுது தமிழ்நாட்டுல. எவ்வளவு பெரிய தொகை சார். அந்த 1000 கோடி ஊழல்ன்றது இந்த என்னன்றதுக்கான எதுவுமே இல்லாம, ஒரு சோர்ஸே இல்லாம இவங்க வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்ல ஒவ்வொருத்தரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்றதா क्वेश्चन. அப்படிங்கிறது நீங்க முரசொலியில படிச்சு சொல்றீங்க. ஹைகோர்ட்ல எல்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்க. அதனால தான் ஹைகோர்ட் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல இருந்து ஹிந்துல இருந்து எல்லா பேப்பரையும் நான் எடுத்து வந்து போட்டா எல்லாத்துலயும் இன்னைக்கு செய்தி ஆயிருக்கு. செய்தி தாங்க ஆயிருக்கு. ஆமா சார். ஈடியில எந்த எதுவுமே கொடுக்கலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஈடியில எல்லாம் கொடுத்தனால தாங்க ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆச்சு அந்த கேஸ். சார் ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆயிருக்கு. இனிமேல் மேலதிகார அடுத்த விசாரணை பண்ண வேண்டாம்ன்றாங்க. அடுத்த விசாரணை இங்க தொடர வேண்டாம்ன்றாங்க. இது இன்டரிம் ஸ்டே. அதுதான் ஏன் கொடுக்குறாங்க? அந்த ரிலீஃப் எதுக்கு? அதுக்கு தான் சேலஞ்ச் பண்றோம். கொடுத்தது தப்பு தான் சேலஞ்ச் பண்ண போறோம். அதான் நானும் கேக்குறேன், ஏன் கொடுத்துச்சு? எப்படி கொடுத்துச்சு? எப்படி நீங்க பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நீங்க ஓவரா எல்லையை மீறி போயிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேலை? எது எல்லை? உங்க டியூட்டி என்ன? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரோட வேலை என்ன? பிஜேபில தப்பு பண்ணாலும் போணும், பிஜேபி கூட கூட்டணி வச்ச சந்திரபாபு நாயுடு தப்பு பண்ணாலும் அங்கேயும் போய் வண்டி நிக்கணும். ஈடினா என்ன? ஈடி எல்லாருக்கும் யார் தப்பு நடந்தாலும், யார் ஊழல் பண்ணாலும், யார் அள்ளி போட்டுக்கினாலும் அதெல்லாம் போய் பிடிக்கிற வேண்டிய வேலை தான். சரிங்களா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு சார்? இது வெகுஜன மக்களின் பார்வையா நான் கேள்வி வைக்கிறேன் சார். வெகுஜன மக்களுடைய பார்வை இது கிடையாது. வெகுஜன மக்களுடைய பார்வை என்ன தெரியுமா? டாஸ்மார்க்ல 10 ரூபா 20 ரூபா வாங்குறான், 30 ரூபா அதிகமா வாங்குறான். முதல்ல அந்த திருட்டு பசங்களை புடிங்கன்றதா வெகுஜன மக்களுடைய பார்வை. இது திமுக ஆட்சி தொடங்கினதுக்கு பிறகு தான் அந்த 10 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் 10 ரூபா வாங்கல, 5 ரூபா வாங்கல. நீங்க பார்க்கவே இல்ல, உங்களுக்கு தெரியாது. காட்டுங்க. மோடி அரசாங்கம் 3வது டென்யூரா இருக்கீங்க. திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் சாராயத்துறை அமைச்சருக்கு பேர் 10 ரூபா பாலாஜி. சார், மணி லாண்டரிங்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியும் சார். பண செலவை பண்ணி அப்படியே அதை வந்து ஒயிட்டா மாத்துறது. ஒயிட்டா கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்துறது. இப்போ இந்த 30 ரூபா வாங்குறானே எக்ஸ்ட்ரா, அது கருப்பு பணமா இல்லையா? சே சார், நோ.
அப்ப திமுக ஆட்சியில மட்டும் தான் நடந்திருக்கா? முன்னாடி அதிமுக ஆட்சியில இது நடக்கலையா? அன்னைக்கு நீங்க எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எங்க போச்சு? ஐயா, திமுக ஆட்சியில தாங்க உங்களுக்கு 10 ரூபா பாலாஜின்னு பேரு. 10 ரூபா வாங்க அன்னைக்கும் வாங்கியிருக்காங்க சார், அதையும் பார்க்கணும் சார். எங்க காட்டுங்க சார். அதுக்கு முன்னாடி 10 ரூபா பாலாஜின்ற பேரே ஃபேமஸ் இல்ல, நீங்க தான் 10 ரூபாயில ஃபேமஸ். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சுதந்திரமா வேலை மறந்துட்டீங்களா? இல்ல சார், ஈடியை நீங்க சுதந்திரமா வேலை செய்ய விட மாட்டீங்களா? போய் ஸ்டே வாங்கிடுறீங்க. ஐயா, நீங்க வந்து யார் வீட்டுக்கு போகணும், எந்த தலைவர் வீட்டுக்கு போகணும், எந்த எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு போகணும்னு பிஜேபி முடிவு பண்ணுது சார். அதான் சார் பிரச்சனைங்க. சார் தப்பு பண்ணவும் தண்டிக்க பண்ணணும் சார். இப்ப நான் சொல்றேன், தப்பு பண்ணவும் தண்டிக்க பண்ணணும். ஐயோ, நீங்க இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு 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 திருடனை வந்து போலீஸ் பிடிக்குது. திருடனை போலீஸ் பிடிச்சிட்டு, தம்பி நம்ம வாப்பா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லுது. உடனே இந்த திருட்டு போய் என்ன சொல்றான், சார் எதிர் வீட்டுக்காரனை விட்டுட்டு என்ன பிடிக்கிறீங்க? அந்த எதிர் வீடும் உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தானே இருக்கு, அவனை பிடிங்க. டே, அவரு பாவுண்டா, அவர் எந்த தப்புமே பண்ணாதவர், அவர் ஏன்டா நான் பிடிக்கணும்? எனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு, நீ தான் திருடுன மாட்டிக்கிட்ட, உன்னை பிடிக்கிறேன். அந்த திருடன் ரோட்ல உட்காந்து கத்துறான், எதிர் வீட்டுக்காரனையும் நீ அரெஸ்ட் பண்ணணும், எதிர் வீட்டுக்காரனும் உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தானே வரான், உன் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வரான் அப்படின்னு சொல்லி ரோட்ல மறியல் பண்றான். இல்ல, நீங்க இதை கேட்கும் போது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. விசாரணையே 10 வருஷம் விசாரணை சார். இதை கேட்கும் போது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார். இது 10 வருட வழக்கின் அடிப்படையில தான் ஈடி உள்ள பூந்தது இல்லீங்க. ஆமா சார். ஐயே இல்ல மாதேஷ், அது நீங்க போட்ட கவுண்டர். அந்த கவுண்டர்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க டாஸ்மார்க் நிர்வாகத்துல நடந்த மதுபான வாகனத்துல இருந்த முறைகேடுகள் விஷயமா தமிழ்நாடு போலீஸ் 41 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கோம், நாங்களே இதை விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், நீங்க ஏன் விசாரிக்கிறீங்கன்னு தமிழ்நாடு போலீஸ் கேக்குது. சரி, இது மாதிரி ஒரு அறிவுக்கு ஒவ்வாத கேள்வியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நீ போட்டிருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் வேற, அவங்க போட்டிருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் வேற. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அமலாக்கத்துறை தலையிட வேண்டிய அவசியம் என்ன? எந்த மூல வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது? தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில், இந்த வழக்கே வந்து தனிநபர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஓகேங்களா, ஒரு நிர்வாகத்தின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கு. இல்ல, அது முரசொலியில் அப்படிதான் போடுவாங்க. கேட்டது என்ன தெரியுங்களா? இதெல்லாம் இவங்க வச்ச ஆர்குமெண்ட். இதெல்லாம் இவரு கபில் சிபில் அப்பீர் ஆனாரு, அவங்க வச்ச ஆர்குமெண்ட். இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி வேணும். உங்க அஃபிடேவிட்ல இருந்து எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சா? ஏன்னா காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தது அந்த ஹியரிங். நீ இதெல்லாம் உங்க கவுண்டர்ல சொன்ன ஆர்குமெண்ட், அதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சான். கவுண்டர்ல நீங்க என்ன தெரியுமா? நானும் டெல்லி கோர்ட்ல இருக்கிற அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட பேசினேன். உண்மையாவே ஈடி அவமானப்பட்டது சார் உள்ள அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு சீனியர் அட்வொகேட்ஸ், டெல்லி அட்வொகேட்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, திமுக அட்வொகேட். அநியாயமா பிஜேபி பேச்ச கேட்டா இந்த மாதிரி எல்லாம் கொட்டு வாங்கிட்டு தான் சார் வரணும். உங்களுக்கு எந்த அட்வொகேட் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் திமுக அப்புறம் அப்படிதான் சொல்லும், வேற எப்படி சொல்லும்? உங்களுக்கு எந்த அட்வொகேட் தெரியும் எனக்கு தெரியாதா? நீங்க யாரை கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? எப்படி சொல்லுவாங்க அவங்க? அப்புறம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க முரசொலி படிச்சு கேள்வி கேட்குறீங்க. திமுக அட்வொகேட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு அதான் நடந்ததுன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? சார், நான் என்ன கேட்குறேன், நீங்களும் நானும் தமிழ்நாடு குடிமகன், உங்கள் வரி பணமும் என்னுடைய வரி பணமும் தான் இங்கே ஊழலில் போயிருக்கு. அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் தடை வருதுன்னா நம்ம வருத்தப்படணும். அதில் சார் ஈடி வந்து அவமானப்பட்டுருச்சு சார். ஏங்க, போலீஸ் வந்து ஒரு திருடனை பிடிச்சிட்டு போகுது, திடீர்னு திருடனை கையை தட்டி விட்டுட்டு ஓடுறான், அது போலீஸ்க்கு அவமானம் கிடையாது. திருப்பி போய் பிடிப்பாங்க அந்த திருடனை, புரியுதுங்களா? திருடனை தாங்க அவமானம். திருடனை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கேட்குறீங்க கேள்வி. நான் என்ன கேட்குறேன், தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றீங்க. இப்போ மாதேஷ் மேலே ஒரு எஃப்ஐஆர், போலீஸ் வருது, ஆதன் நிர்வாகத்துக்கும் அந்த புகாருக்கும் சம்மந்தம் இல்லை, மாதேஷ் மட்டும்தான் அதில் குற்றவாளி அப்படின்னா அதுக்காக இந்த உங்கள் நிறுவனத்துக்குள்ளே வரமாட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. வெளில நீங்கள் எப்போ டீ குடிக்க வரீங்கன்னு பார்ப்பாங்களா? தப்பு பண்ணதே மேலாளர்ன்றாங்க. அப்ப டாஸ்மார்க் நிறுவன மேலாளர் டாஸ்மார்க்ல தப்பு பண்ணா அங்க டாஸ்மார்க் உள்ள வராம வேற எங்க வருவாங்க? இது பழிவாங்கும் நடவடிக்கை. இது வந்து வேற என்ன சொல்லுவாங்க? இது வந்து திமுகவை வந்து வேற என்ன சொல்லுவாங்க? எலெக்ஷன் நேரத்துல அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க? இது ஒரு இது வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்ன டயலாக் இருக்கு திமுக? இவங்க நீ திருடினீங்க இல்ல சார், இவங்க 10 ரூபாய் வாங்குனாங்கன்றது எப்ப வந்து உங்களுக்கு தெரியும்? திருடினீங்க 10 ரூபாய்க்கு என்னைக்கு தெரியும்? பிஜேபிக்கு என்னைக்கு தெரியும்? 10 ரூபாய் பாலாஜின் ட்ரெண்டான போய் எனக்கு அன்னைக்கு என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தது? ஓ, இப்ப என்ன ஈடி என்னைக்கு பண்ணுச்சு? ஈடி அன்னைக்கு இருந்து என்ன பண்ணுச்சு? அப்பயே புடிச்சிரணும்ன்றீங்க. டெல்லி எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு மதுபான கொள்கையில வந்து முறைகேடு நடந்தது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு லெங்தா வேணா பேசு. ஜார்க்கண்ட் தேர்தல் வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஹேமந்த் சோரன் வந்து அவர் வந்து முறைகேடு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. கவிதா முறைகேடும் தேர்தல் என்னைக்கு வருது அன்னைக்கு தான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியுது. அதான் எங்கெங்கயோ போறீங்க. நான் கேட்கறது, இப்ப மரமா ஆயிடுச்சுல்ல, ஊழல்னு எல்லாருக்கும் தெரியுது இல்ல, இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு தடை கிடைச்சா அது வருத்தமான விஷயம் தானே? வருத்தமான விஷயம் தான். அப்புறம் என்ன, அவ்வளவுதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு.
இல்ல செடியா இருக்கும்போதே இல்ல சார், என்ன அது விச செடின்னு தெரியுது. அது வந்து நம்ம நாட்டை சீரழிக்கிற செடின்னு தெரியுது. அன்னைக்கே திமுக சொல்றீங்க, அது வந்து அன்னைக்கே கிள்ளி எறியணும்ல நீங்க. திமுக சொல்றீங்க. பிஜேபி அப்ப அந்த செடி அதை வந்து அது விதை போட்டு அது நல்லா வளரும் போது அது நல்லா பெருசா வளரட்டுன்னு வேடிக்கை பாக்குறீங்க. பரவாயில்ல மாதேஷ், திமுக ஒரு விஷச்செடின்னு மாதேஷ் வாயால கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. பட் என்ன பண்றது, இப்ப பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி மரமானதுக்கு அப்புறம் பண்ணும் போதே இவ்வளவு தடை வருது. ஹைகோர்ட்ல ஒரு தடவை ஸ்டே வாங்குறாங்க, திருப்பி ஸ்டே உடைக்கிறோம். கேஸை வந்து இங்கே ஹைகோர்ட்டில் வந்து அவங்க போட்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. மேலே போய் பெரிய பெரிய அட்வொகேட்டுங்களை வச்சு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறாங்க. இல்ல நீங்க முறையா நடத்தல விசாரணை, நீங்க மிரட்டுறது. அதாங்க நான் மிரட்டும் விதத்துல பண்ணா இதுதான் இப்ப சார். பாருங்க எப்படி வரீங்க பாருங்க. இப்போ இதுல எது வந்து முறை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல உச்சநீதிமன்றம் சொன்னதா நீங்க நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, சொன்னதான் நினைக்கிறேன்லாம் இல்ல, இல்லைங்க. சொல்லியிருக்கு. நீங்க அந்த அவங்க போட்ட அஃபிடேவிட்ல போட்டதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னுச்சுங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் அது எல்லாத்தையும் சொல்லல, அதெல்லாம் உங்க ஆர்குமெண்ட். நீங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு நானே சொல்றேன், நீங்க கஷ்டப்பட வேணாம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஓரலா நேஷனல் மீடியாவுல இருந்து தமிழ்நாடு மீடியா அத்தனையும் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் கேள்வியா வைக்கிறேன். இல்ல இதெல்லாம் திமுக வச்ச வாதம், இது ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லவே இல்ல, ஜட்ஜி சொல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரி மாடர்ன்ற 2 வரியை தவிர ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பண்ண, நான் எடுத்து அந்த காப்பி ஒண்ணு காட்டுங்க. காட்டுங்க, என்கிட்ட இருக்குது, வந்துருச்சு லைவ் லாவில் நேற்றே பார்த்துட்டு தான் பேசுறேன். நீங்க அப்படியே நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனம் பப்ளிக் செக்டார் லிமிடெடுக்குள்ள ஏன் வந்து இடி போகுது அப்படின்னு கேட்குது. இடி வந்து பப்ளிக் செக்டார் லிமிடெட்ல போகக்கூடாதுன்னு எங்கேயுமே சட்டத்தில் தடை கிடையாது. அதுதான் இப்போ அடுத்த ஆர்கியூமெண்ட்டாக இடி வைக்கும். எங்க தடை இருக்கு? இதுவே ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தையே விசித்திரமா இருக்கு. ரெண்டாவது கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி தத்துவம் முதல்ல இந்திய அரசியலமைப்பு குவாசி ஃபெடரல் ஒன்று. ரெண்டாவது ஒரு கிரைம் நடக்குது, ஒரு திருடு நடக்குது. திருடு நடக்கும் போது ஃபினான்ஸை கையில் வச்சிருக்கிற சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் இடி அதிகாரம் இருக்கிற ஒரு துறை உள்ள வரும்போது வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் கூட்டாட்சி தத்துவம்? கூட்டாட்சி தத்துவம் திருடுறதுக்கா? கூட்டாட்சி தத்துவத்தை அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தாரு திருடுறதுக்கா கூட்டாட்சி தத்துவம்? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் பண்ண தான் போறாங்க. நெக்ஸ்ட் கிடைச்சிருக்கிறது ஒரு இடைக்கால தடை. சரி, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை இல்ல ஃபினான்ஸ் இதை முடிச்சிட்டு தான் சார். இது முக்கியமான பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்டா இருந்தாலும் இதை முடிச்சிட்டு தான் நான் நீங்க அதை முடிச்சிடுறேன் கேட்டுருங்க, இதை முடிச்சிடுறேன் கேட்டுருங்க. இதுல வந்து இப்போ இதே டாஸ்மார்க் ரைடுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல ஸ்டே கொடுத்ததா சென்னை உயர்நீதிமன்றம். இப்போ அதே சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கே டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. உங்க வழக்கே சரிதானே? ஒரே நீதிமன்றம் தான் சரிதானே? அடுத்து இப்ப மேல போயிருக்காங்க. இப்ப இந்த நீதிமன்றம் அதே மாதிரி ஸ்டே கொடுத்துருக்குது. இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணும். ஏன்னா இந்த இது வந்து மெரிட் கேஸ். இது அதாவது என்ன சொல்றது, டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான கேஸ். உங்களுக்கு மெரிட் இல்ல, எங்களுக்கு மெரிட். இடி பக்கம் இதுல மெரிட் இருக்கு. இந்த நேரத்துல நீதிமன்றத்தினுடைய புரிதல் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இதை வந்து நீதிமன்றத்தின் பால் இந்த வாதங்களை வைத்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. சட்டத்தின் ஆட்சி சார். சார் இதுல மணி லாண்டரிங் நடந்ததா எந்த இடத்துலயுமே நம்ம அரசர்கள் இல்ல சார், எந்த ப்ரூஃப்மே இடி இது வரைக்கும் காட்டல சார். நானே இந்த கேஸை நான் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த டிஸ்மிஸ் ஆச்சு இல்ல, இல்ல மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு என்ன ப்ரூஃப் காட்டி இருக்கு நீதிமன்றத்துல? டிஸ்மிஸ் ஆச்சு இல்ல, ஆமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க, எங்க முகாந்தரம் இருக்குன்றது சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இல்ல, தனிநபர் ஒரு மணி லாண்டரிங்கா இருந்தால் அதை எப்படி ஒரு நிறுவனத்தின் மேல மணி லாண்டரிங்கா கொண்டு போறீங்க கேக்குறாங்க. ஐயோ, டாஸ்மார்க் மேலாளர் வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தை பயன்படுத்தி டாஸ்மார்க் நிறுவனத்தை படுத்தி சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னும் போது அதை டாஸ்மார்க் நிறுவனத்தை தானே விசாரிக்க முடியும். மேலாளரை விசாரிக்கிறது என்ன? அப்புறம் டாஸ்மார்க் ஏற்கனவே நடந்திருக்குங்கிறேன். ஏர் இந்தியாவில் நடந்திருக்கு, ஏர் இந்தியா கவர்மெண்டா இருந்தப்ப நடந்திருக்கு, பிஎஸ்என்எல் நடந்திருக்குது, பிபிசி இந்த கோல் இருக்கு பாருங்க, பிபிசிஎல் அதுல நடந்திருக்குது. ஊறுபட்ட உதாரணம் இருக்கு. என்னமோ புதுசா நீங்க வந்து பப்ளிக் செக்டர்ல நடத்தக்கூடாதுன்னு புதுசா ஒரு ஸ்டோரி சொல்றீங்க. யார் சொன்னா பப்ளிக் செக்டர்ல? இதே போலதான் மணி லாண்டரிங் ஆக்ட் பாருங்க. இதே போலதான் ரூல் ஆஃப் லா, எல்லா ஆதாரமும் சிக்கிருச்சு, சட்டத்தின் ஆட்சி ஒட்டுமொத்தமா சிக்கிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வளவுதான், இனி வெளியவே வர முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டுங்க, உங்ககிட்ட அப்ப சரியான இதுவே ஆதாரமே இல்லையே, போதிய ஆதாரம் இல்லாதனால என்னங்க பேசுறீங்க? நீங்க போய் ஒரு கொலை பண்ணுங்க, பெயில்ல வர முடியும். சட்டம் தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என்கொயரி நடக்கிறத பூரா உங்களை ஜெயில வச்சிருவானா? ஏன் திருப்பி கன்விக்ஷன் கிடைச்சாதான் உள்ள போவீங்க. புதுசா 1.5 வருஷமா அந்த வழக்கு தூங்கின்னு இருக்கு. ஏன் இப்ப 10 வருஷம் நடக்கிற கேஸ்லாம் இருக்கு. ஹேமந்த் சோரன் வழக்கு ஒரு வருஷமா 1.5 வருஷமா தூங்கிட்டு கிடக்கு. கவிதா வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா. நீங்க உங்களுக்கு வக்கீல் ஃப்ரெண்ட்ஸுங்க கோர்ட் பக்கம்லாம் போயிருக்கீங்களா? சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க வந்து சாதாரண ஒரு பிட் பாக்கெட் கேஸ் எத்தனை, ஒரு சாதாரண ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது எலெக்ஷன் நேரத்துக்கு ஒரு ரெய்டு நான் கேக்குறத வச்சு மிரட்ட வேண்டியது,
அதை அப்படியே முடைக்கிற வேண்டியது. அது ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் தோல்விதான் நிக்கும் கடைசியா. அது எந்த எங்க நாளையும் கேள்வி இல்ல மதேஷ், இது புலம்பல். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க புலம்புறீங்க, அப்பா கேமரா ஜூம் டைட்ல போய் புலம்ப விட்டுட்டு நான் கிளம்பி போறேன். கேள்வினா பதில் சொல்லலாம். நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. சாதாரணமா ஒரு கிரிமினல் கேஸ் உங்க ஊர்ல ஒரு 307 ரெண்டு பசங்களுக்குள்ள அடிதடி ஆயிடுது. சாதாரண அடிதடி பாத்திருக்கீங்களா இல்லையா உங்க ஊர்ல? சொல்லுங்க. அடிதடி கேஸ் எத்தனை வருஷம் ஆகுது முடியறதுக்கு? 15 வருஷம் 10 வருஷத்துக்கு. அப்புறம் என்ன இங்க மட்டும் 1.5 வருஷத்துக்கு 100 கேஸ் இடி எடுத்தா அதுல 2 கேஸ் கூட எண்ட் ரிசல்ட்டுக்கு கிடைக்கிறது இல்ல சார். அதுக்கு யாருங்க சொன்னா? ஆமா சார், யாருங்க சொன்னா? பல டேட்டாவை எடுத்து வச்சிட்டு முரசொலி தானே, முரசொலி டேட்டா சார். பல இன்டெலெக்சுவல்ஸ் எடுத்து பேசுறத நான் கேள்வியா வைக்கிறேன் சார். ஏங்க நீங்க இன்டெலெக்சுவல் யாரை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. பாகிஸ்தான் 5 இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திச்சுன்னு போட்டுச்சு இந்த இன்டெலெக்சுவல் இந்து, அதானே உங்க பாஷையில இன்டெலெக்சுவல். அந்த இன்டெலெக்சுவல் லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன உலகமே நாருது. ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு போராடின பத்திரிக்கை இன்னைக்கு இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்து பேப்பரை. பாகிஸ்தான்காரனுக்கு உட்காந்து இங்கே உட்காந்து ஊது ஊழலா இருந்துட்டு இருக்கீங்க. பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் வந்து எங்கடா படிச்சேன்னா இந்துவில் படிச்சாங்கிறான். ஏங்க நீங்க வேற உங்க இன்டெலெக்சுவலுக்கு அதெல்லாம் பேசாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு கேஸு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க மதேஷ், ஏதோ ஒரு வழக்கு, ஒரு ஐபிசியில் ஏதோ ஒரு அஃபென்ஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க. நீங்கள் ஹைகோர்ட்டில் போயிட்டு குவாஷ் பெட்டிஷன் போடுறீங்க. இந்த எஃப்ஐஆர் மேலே நான் வந்து இதை ரத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு போடுறீங்க. அப்போ நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணீங்கன்றதுக்கான முழு ப்ரூஃபையும் காட்டுமானா காட்டவே காட்டாது, காட்டவும் முடியாது. எஃப்ஐஆர் ஸ்டேஜில் காட்ட முடியாது. எஃப்ஐஆருங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நீங்கள் என்ன அடிச்சு போட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து தம்பி அடிச்சு போட்டீங்க, தம்பி உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, அந்த கம்ப்ளைண்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் அடிச்சிங்களா, அந்த அடித்ததில் ஏதாவது பார்த்த சாட்சி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் போலீஸ் இனிமே தான் விசாரிக்கும். இப்போ ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் குவாஷ் போடும்போது இந்த எஃப்ஐஆருக்கு முகாந்தரம் இருக்கான்னு தான் பார்க்கும். எல்லா எவிடன்ஸ் எடுத்துனுவா அப்படின்னு கேட்டுச்சுன்னா போலீஸ் என்ன சொல்லும்? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் எப்படிங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க முடியும்? அதுக்கு தானே சார்ஜ் ஷீட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி எல்லா அது எவிடன்ஸையும் போலீஸ் எடுக்கும். நான் சொல்கிறேன், சாதாரண லோக்கல் போலீஸு 161 ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க, எவிடன்ஸ் மகஜர் எடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் கட்டையை வச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த கட்டை எங்கேயாவது கடந்தனா அந்த கட்டையை எடுப்பாங்க, இல்லை கத்தியை வச்சு குத்துனீங்கன்னா அந்த கத்தியை எடுப்பாங்க. அந்த கத்தியை கைப்பற்றுறதுக்கு 2 சாட்சி வைப்பாங்க, எவிடன்ஸ் மகஜர் வைப்பாங்க. அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணி, இல்லைங்க மாதேஷ் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு கொண்டு போய் கோர்ட்டில் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் ட்ராப் பண்ணி கோர்ட்லேயே கொடுத்துருவாங்க. சார் இல்லை சார் விசாரிச்சோம், இவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி போலீஸே கொடுத்துரும். பிரைம் ஃபேஸ் ஸ்டேஜ்லேயே என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா அறிவு போவாத கேள்வியா இல்லை. 1000 கோடிக்கு மேலாக இதில் ஊழல் நடந்திருக்குன்றதுக்கான பிரைம் ஃபேஸ் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறது, கொராபரேட்டிவாக ஸ்ட்ராங்கான சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எடுக்கிறது தான் ரைட் வருது. உனக்கு பயம் இல்ல? அந்த 1000 கோடி ஊழலே எங்க நடந்திருக்கு? உனக்கு பயம் என்ன? பயம் இல்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்றீங்களே, அதுக்கு என்ன முகாந்தரம், அதுக்கான மூல வழக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சார். மூல வழக்குன்னு மூல பேசிக் அதான் சார். எந்த ரூட்ல நீங்க வந்தீங்க, எந்த ரூட்ல வந்தீங்க, அதான் மதேஷ், எந்த ரூட் உங்களுக்கு எப்படி உள்ள வரலாம், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா மூளை இல்லாதவங்க பேசுறாங்கன்னா என்ன? ஆமாங்க, மூல வழக்குன்றது சட்ட வார்த்தை தானே, இது சட்ட நீதிமன்றங்கள் வார்த்தை தானே இது. மூல வழக்குன்னாங்க, இது எஃப்ஐஆரும் ஒண்ணுதாங்க இருக்கும். அது நம்ம மூல வழக்குன்னா என்ன? மூல பத்திரமாங்க இது. சார் நீங்க 10 ரூபாய்ன்றீங்களா? 10 ரூபாய் சொன்னீங்களா? இருங்க, 10 ரூபாய் பாலாஜின்னு ஏதோ சொன்னீங்கல்ல. 10 ரூபாய் பாலாஜின்னு சொன்னது ஏதோ தெரியாதா உங்களுக்கு? 10 ரூபாய் சரி சார், ஓகே. இந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் உங்களுக்கு? எந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு இடி வந்து இது வந்து 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க எல்லாருமே. அந்த ஆதாரத்தை எடுத்துருவாங்களோன்றதுக்கு தான் இப்ப போய் நீ ஓடி போய் ஸ்டே வாங்குற. ப்ராப்பரா நீங்க பண்ணலன்றது தானே எல்லாருடைய. ப்ராப்பரா பண்ணலன்னா நீ பண்ணவே கூடாதுங்கிறீங்க. ப்ராப்பரா பண்ணலன்றது அங்க இது கிடையாது. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? கூட்டாட்சி தத்துவம், நான் திருநா நீ கேட்க கூடாதுங்கிறீங்க. நீதிமன்றம் கேட்கறத கேள்வியா வைக்கிறோம் சார். நம்ம நீதிமன்றம் கேட்கறது இல்லை சார். நீங்க நீதிமன்றம் சொன்னதே சட்டத்துக்கு மீறி நீங்க ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன? அப்ப நான் அவ்வளவு சுத்தபத்தம் உடையவர்களா பிஜேபி? என்ன நான் என்ன கேக்குறேன், அப்ப அவ்வளவு தூய இது வந்து அரசாங்கம் முதல்ல சட்டத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் இன்ட்ரீம் ஸ்டேவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. இங்க நடக்கிறது ரூல் ஆஃப் லா. ஜட்ஜ் சொல்றதெல்லாம் சட்டம்னு அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைக்கல. சும்மா பேசிக் தெரிஞ்சுட்டு பேசுங்க. சட்டத்தின் ஆட்சி தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது தான் கோர்ட்டோட வேலை. சட்டம் எழுதுறது இல்லை. புரிஞ்சுக்கணும் தெளிவா.
சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது தான் கோர்ட்டோட வேலை. சட்டத்தை எழுதுறது கிடையாது. சட்டத்தை ஏற்றுறதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு, செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. இந்த மாதிரி 50 கேஸ் 100 கேஸ்ல பிஜேபி திமுகவை ஏதாவது விமர்சிச்சு பேசிட்டா பாருங்க, கோர்ட்டே இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்கு. கோர்ட்டே காரி துப்பி இருக்குன்ற வார்த்தையை நீங்களே பயன்படுத்திருக்கீங்க இதே இடத்துல. ஆமா, அது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வசதியா எடுத்துப்பீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் இன்டரிம் ஸ்டே அவ்வளவுதான். தப்புன்னு சொல்றேன், ரைட்னா ரைட். இது மட்டும் ஒரே வரிதான், அப்படியே முடிச்சுக்கணும். ஆமா, வெறும் தடையும் தான் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த வாதம்னு ஒரு சப்பக்கட்டு. ஓரலா சொன்னது இதுதான் சட்டம் சார். ஓரலா நீதி ஒரு சார் ரேஷியோ டெசிடென்சிக்கு இருக்கிற வெயிட்டேஜுக்கும் ஒபிட்டர் டிக்டாவுக்கும் சார் நீதிபதி சொல்ற வாதமும் அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு இது வந்து அடுத்து இந்த வழக்கு மேல விசாரணைக்கு போகும்போது இதையும் பொருத்தி தான் எடுத்து கொண்டு போவாங்கல்ல. ஐயோ சாமி, கிடையாது சாமி, அது நம்ம கற்பனை சாமி. நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோ, குறுக்கிடாம சொல்றேன், புரிஞ்சுக்கோ. உண்மையிலே உங்களுக்கு இந்த விஷயம் புரியல, நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு பாருங்க. இப்போ இங்க வந்து இன்டரிம் ஸ்டே கிடைச்சிருக்கு, நான் ஹைபோதெட்டிக்கலா சொல்றேன். இப்ப கவுண்டர் போடுறாங்க, இந்த கவுண்டர்ல இன்டரிம் ஸ்டே வெக்கேட் ஆயிடுது, திமுக போட்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுதுன்னு வைங்க. இந்த டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர்ல என்ன ரிட்டன்ல இருக்கோ அதை தான் இன்னொரு கேஸ்ல சைட்டேஷனா காட்ட முடியும். இன்னொரு கேஸ்ல அதை தான் சைட்டேஷனா காட்ட முடியும். சார் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ 22ஆம் தேதி வாய்தா வந்தப்போ ஜட்ஜி வாயில என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கொண்டு போய் இன்னொரு கேஸ்ல சைட்டேஷனா காட்ட முடியாது. நீங்க கோர்ட்ல உட்காந்து நீங்க மணிக்கணக்கில் பேசுறதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அதுக்கு லீகல் வேல்யூ கிடையாது. நீங்க அட்வொகேட் ஜட்ஜ், அதனால தான் தெளிவா சொல்றேன். ஜட்ஜுக்கு மிஞ்சின ஜட்ஜா சொல்லிட்டு இருக்கீங்களே சில தகவல்லாம். சட்டத்தினால இல்ல சார், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரப்போகுது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரப்போகுது. நான் பேசுறது எல்லாமே ஃபேர் கிரிட்டிசிசம் குள்ள வரும். அவ்வளோ இது இல்லாமலாம் பேச மாட்டேன். நான் பேசுறது எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல ஃபேர் கிரிட்டிசிசம் கீழே தான் வரும். அதை தாண்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் வரவே வராது. நம்மலாம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஃபில்டர் வச்சு தான் பேசுவோம். அமலாக்கத்துறை பிஜேபியின் கூலிப்படைன்றாங்க. இதை மட்டும் சொல்லிடுறேன், அமலாக்கத்துறை பிஜேபியின் கூலிப்படையா வேலை செய்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கூலிப்படை, தமிழ்நாடு போலீஸ் திமுகவோட கூலிப்படை. பிஜேபி கொடியேத்தனா வந்து அரெஸ்ட் பண்றான். இன்னைக்கு கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணத்துல எங்க கட்சிக்காரன் ஒருத்தன் கொடியேத்தனா. ஸ்ரீமுஷ்ணத்துல அவ்வளவு. அதுக்கு இது சரின்றீங்களா? இப்படி என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதுக்கெல்லாம் பேசாத வாய் இதுக்கு பேசுதேங்கிறேன். ஸ்ரீமுஷ்ணத்துல ஒருத்தன் கொடியேத்துறான், அந்த கொடியேற்றிட்டு கொண்டு போய் இன்னைக்கு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. கொடியேத்துறது என்ன ஐபிசி தப்பு? என்ன தப்பு? கொடியேத்தலாம் சார், பர்மிஷன் வாங்கணும் சார், பர்மிஷன் வாங்கணும். அதே போல பொது இடத்துல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கம்பத்துல கொடி இறக்கிட்டு திருப்பி ஏத்துறான். ஆல்ரெடி இருக்குது அங்க கம்பம், நான் ஒன்றும் புதுசா நோண்டி போய் வைக்கல, ஆல்ரெடி இருக்குது. விருதாச்சலத்துல 32 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆல்ரெடி இருக்கு. பட்டுக்கோட்டில் மேல போட்டாங்களே, ஆல்ரெடி இருக்கிற கொடிக்கம்பத்தை இறக்கிட்டு ஏத்துறோம். அங்க அதிமுக கொடிக்கம்பம் இருக்குது, திமுக இருக்குது, கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்குது. காங்கிரஸே தமிழ்நாட்டுல எல்லாம் காங்கிரஸ் கொடிக்கம்பம் கூட இருக்குங்க. ஓ, காங்கிரஸ் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க? தனியா நின்னு தனியா நில்லுங்களேன், உங்களுக்கு தனியா நில்லுங்களேன். தனியா நாங்க 12% ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைங்க பார்ப்போம். ஆன்மை இருந்தா என் தலைமையில நாங்க கூட்டணி அமைச்சு நின்றுட்டோம் எலெக்ஷன்ல. நீங்க ஆன்மை இருந்தா யோசிங்க பார்ப்போம், மேடையில பேசுங்க பார்ப்போம். காமராஜர் ஆட்சின்றாங்க சார் நடக்கிறது, காமராஜர் ஆட்சி இப்ப நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் ஒரு மாநிலமா மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிட்டு வராங்க பாத்தீங்களா? ஐயோ தம்பி, யாராவது தண்ணி கொடுங்கப்பா, தூக்கத்துல இருக்காரு போல இது. இதை கனவு கண்டீங்களோ? நீங்க காங்கிரஸ் முக்து பாரத், நீங்க பிம்பிலிக்கு பிள்ளைக்கு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ். இப்ப நம்ம நீங்க 10 சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டுல இங்க இல்ல திமுக கொடுக்கலன்னா அது கூட கிடையாது உங்களுக்கு. பிம்பிலிக்கு பிள்ளை அப்படி கூட உங்களை யாரும் ஏத்துக்க மாட்டேன்றாங்கல்ல. எங்க உங்களை இங்க தமிழ்நாட்டுல? ஐயா தயவு செஞ்சு இப்படியே பேசுங்க. நாங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் பேசுங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டுரும். இப்படியே பேசுனீங்கன்னா இந்த எனக்கு கல்யாணம்னு பிஜேபி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னு போக வேண்டியதான். நான் என்ன கேட்குறேன், கால் பதிக்காதுன்னு நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லைன்னீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், பிஜேபி தவிர்த்துட்டு எந்த ஊடகமாவது விவாதம் பண்ணுங்களா பார்ப்போம். டீக்கடை அரசியல் பேசுங்க பார்ப்போம், பிஜேபி தவிர்த்துட்டு. அதுக்கு தான் திமுகவினர் சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அநியாயங்களையும் இங்க இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா முழுசும் நாங்க தான் ஸ்ட்ரெங்க்னு ஒத்துக்கிறீங்களா? நாங்க தானே மெஜாரிட்டி. இல்ல, ஒட்டுமொத்த சட்டத்துக்கு வருமா, நான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க திருடுனா உங்க கான்ஸ்டிடியூஷனே மதிக்காம ஒரு அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க அப்ப அண்ணல் அம்பேத்கர் வந்து நீங்க மாநிலத்துல திமுக வந்து திருடும் போது பிடிக்க கூடாதுன்னு சட்டம் எழுதி வச்சிருக்காரு இல்ல? அதான் கூட்டாட்சி தத்துவம். நீங்க திருடுனீங்கன்னா உங்களை பிடிக்க கூடாது. நீங்க திருடுற கேஸை உங்க போலீஸே டீல் பண்ணிக்கும்.
இதை நான் என்ன கேட்கிறேன், அஜித் பவர் திருடினார்ல, சுவேந்தி அதிகாரி திருடினார்ல, உங்க என்னது? வார்த்தையை பயன்படுத்த என்னது ஆ? என்னது அவங்களும் 700 கோடி 800 கோடி ஊழல் பண்ணாருன்னு மோடி பேசிட்டு மறுநாள் அடுத்த 10 நாள்ல மகாராஷ்டிரா தேர்தல் அப்ப அஜித் பவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்ப மட்டும் அவர் கிளீன் ஆயிட்டாரா, சுத்தமாயிட்டாரா? எப்படி சரி அது எப்படி உங்க பக்கத்துல உங்களோட கூட்டணி கொண்டா மட்டும் அவர் சுத்தமத்தமாயிடுறாரு? திமுக திருடுதுன்னு 100 முறை சொல்றீங்களா? இப்ப திமுக அஜித் பவார் திருடலையா? இப்ப திமுக சுவேந்தி அதிகாரி திருடலையா? இப்ப திமுக திருடிச்சா திருடலையா? அது மக்கள் கிட்ட விட்டுரும் சார். அத மக்கள் அத மக்கள்கிட்ட விடணும் தான் நானும் பேசிட்டு இருக்கேன். இப்ப கேக்குறீங்கல்ல சார், எனக்கு ஊர் போய் நீங்க சொல்ற பேரெல்லாம் அஜித் பவார் உங்களுக்கு தெரியாது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அஜித் பவார் உங்களுக்கு தெரியாது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரையில உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அவங்க உட்காந்து மாதேஷ் எதை பத்தி பேசுவாருன்னு பாத்துட்டு இருப்பாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கிற திருட பத்தி பேசுவாங்க. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா திருடுறவங்க நீங்க திருட என்ன விட்டு பண்றீங்க? வேடிக்கை பாக்குது. திருடுறவங்க திருட விட்டு வேடிக்கை என்ன பாக்குது. சார் பண்றது? வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து உங்க அரசியலுக்கு இதை வந்து உட்காந்து அரசியல் பண்ணிட்டு உட்காந்து பாருங்களேன். இப்ப பாருங்க, இப்ப சொல்றீங்களா கரெக்டா 60 என்றதுக்குள்ள இதே மாதேஷ் நீங்க வந்து இடியில போனது தப்புன்னுவாரு. வேடிக்கை பாக்குறேன்றீங்க. சுதந்திரமா செயல்பட இடி விடுங்க. வந்தா இடி சுதந்திரமா செயல்பட்டா எங்க சார் பிஜேபி செயல்பட ஆளும் விடுறீங்க? பல மாநிலங்கள்ல திமுக ஊழல் பண்ணுதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? அதே போல பிஜேபி என்னென்ன ஊழல் பண்ணிருக்குன்னு வெட்ட வெளிச்சமா தெரியும். எதிர் வீட்டுக்காரன் உதாரணம் தான். பிஜேபியில எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஒரு ஊழல் ரொம்ப உத்தமர்கள் முக்குனீங்க. இப்ப இத்தனை வருஷமா 2014 இருந்து முக்குறீங்க. ஒரு ஊழல் புகார் உங்களால காட்ட முடியல. ரஃபேல் விஷயத்துல உங்க ராகுல் போய் சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இன்னும் 10 வருஷம் நாங்க தான் இருப்போம், இன்னும் 20 வருஷம் நாங்க தான் இருப்போம், முக்கிக்கிட்டே இருங்க. ஒரு ஊழல் புகார் உங்களால காட்ட முடியாது. ஏன்னா நாங்க நல்லவங்க சார். என்ன விட்டுட்டீங்க, என்ன நான் திருநன்னு என்ன பிடிக்கிறீங்க? எதிர் வீட்டுக்காரன் நல்லவையா? அவனை எதுக்கு பிடிக்கணும் சார்? இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் இப்ப இந்த எதிர் வீட்டுக்காரன் உதாரணம் இருங்க. ஒரு போலீஸ் கொஞ்சம் பேச விடுங்க இருங்க சார். நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு போறாங்க, பிடிக்கிறாங்க. டேய் தம்பி, நீ செயினை திருடி இருக்க, வாடான்னு சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு. அவன் எதிர் வீட்டுக்காரன் திருடனை காப்பாத்துறதுக்கு போலீஸ்காரன் என்ன தெரியுமா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஒரே அப்பு விட்ட அறிவு கட்டவனே நீ திடீர் இருக்க, உன்ன பிடிக்கிறான். எதிர் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் ஏன்டா பிடிக்கும் கேப்பாரா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? அவனும் திருடி இருக்கான்றது விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. திருட்டு போய் அப்படிதாங்க பேசுவான். அது திருட்டு போய் அப்படிதான் பேசுவான். எதிர் வீட்டுக்காரர் அவர் பாவம் நல்ல மனுஷன். பிஜேபி கூட்டணியிலும் எத்தனை உத்தம சீலர்கள்னு சொல்றவங்க எல்லாம் யாரெல்லாம் எத்தனை கோடி திருடி இருக்காங்க, எத்தனை மேல ஊழல் வழக்கு இருக்கு, எத்தனை மேல ஈடி கேஸ் இருக்குன்னு லிஸ்ட் போட்டு காட்டுறாங்க. நீங்க கூட்டணி கட்சியை காட்டுறீங்க, லிஸ்ட் கூட்டணி கட்சியை காட்டுறீங்க. அப்பயும் உங்களுக்கு கூட்டணி கட்சி தான் காட்ட முடிஞ்சது, பிஜேபி லீடர்ஸ் காட்ட முடியும். சரி, அவங்க எப்படி சுத்தபத்தமாயிட்டாங்க உடனே உங்க கூட கூட்டணி வச்சதும்? யாரு? அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஏன் தூங்குது? யாரு பிஜேபியோட கூட்டணி வச்சா? அதான் யாரு பேர் என்ன? அஜித் பவார சொல்றேன். சுவேந்தி அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்து மம்தா பானர்ஜி பார்ட்டில இருந்து வந்து உங்க கட்சிக்கு சேர்ந்தாரு. இவங்க எல்லாம் திருடிட்டாங்க. ஆமா, திருட்டாங்க. நீங்க திமுக திருடான்னு சொன்னா அவங்க தான் திருடிட்டாங்க. அதே பொண்ணான வாயால திமுக திருடிச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பேட்டி முடிச்சிரும். அது என்னங்க திமுக திருடினா திருடு இல்ல? இல்ல சார், திமுக தப்பு பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுமே கொள்ளை அடிச்சிருந்தாலும் தப்பு தான். உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியும் உறுதியா. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சொன்னீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்களே, பயப்படுறீங்களே. அப்ப தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்ல. எனக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்வீங்க. எனக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு சாதாரண குடியானவனுக்கு தெரியாது, மோடிக்கு தெரியாது, அமித்ஷாவுக்கு தெரியாது. சார், நான் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுறேன். இல்ல சார், என்னோட அமித்ஷா இப்ப நம்ம யாருக்காக பேசுறோம்? மோடி அமித்ஷா ஊழலை ஒழிக்கணும், இந்த இன்டர்வியூ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற முடிவு இருந்தால் அஜித் பவாரை ஒழிக்கணும், இந்த சுவேந்தி அதிகாரியை ஒழிக்கணும். ஆமாவா? திமுக ஒழிக்கணும், அதையும் சொல்லுங்க. அங்க மட்டும் வாய் டிங்குன்னு மூடிட்டு அது எப்படி? அது என்ன இல்ல, தப்புன்னா எல்லாரும் தப்பு தான் சார். அது திமுக தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. திமுகவும் தப்பு தான், தப்பு பண்ணிருந்தா தப்பு தான். அது என்ன பண்ணிருந்தா? டாஸ்மார்க்ல ஊழல் நடந்தது மாதேஷுக்கு தெரியாது. ஊழல் நடக்குது சார், டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குது சார். அப்ப அதையும் அவங்களையும் உள்ள தூக்கி போட சொல்லுங்க. அங்க மட்டும் வர மாட்டீங்களே. நான் கேக்குறது, இப்ப நாம பேசுறது மகாராஷ்டிரா மராட்டி மக்கள் பார்க்க போறானா, தமிழன் பார்க்க போறானா? தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தானே அடுத்து பேசணும். நீங்க உங்களுடைய அந்த ஊழலை ஒழிக்கும் லட்சணம் என்னன்றத மக்களுக்கு அதையும் சொல்லணும்ல. அதுதாங்க இப்ப மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. நாங்க ஊழலை ஒழிக்க வந்தா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மாதே சொல்றீங்க. உங்க லட்சணம் நான் சொல்லல. வெகுஜன மக்கள் பாக்குறவன் என்ன நினைப்பான், என்னடா அங்க ஊழல் நேத்து வரைக்கும் ஊழல் பண்ணான்னு ஒருத்தர் சொன்னார் மோடி, இன்னைக்கு அவனை கூட்டணியில் வச்ச உடனே அவன் சுத்தபத்தமா ஆயிட்டு. மக்கள் என்ன நினைப்பானா, மாதேஷ் பாரு இங்க தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் ஊழல் நடக்குது, திமுக தூக்கி உள்ள போகணும்னு சொல்ல மாட்டாப்ல, எங்களுக்கு தெரியாத ஏதோ பேரெல்லாம் சொல்லி இந்த விஷயத்த மடை மாட்டுறாரு, ஆக மொத்தம் திமுக முட்டு கொடுக்குறது தான் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா மக்கள் நினைப்பான். இப்படிதான் கேஷுவலா இப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. ஒரு குடியான சாதாரணமான ஒரு மனிதன் இப்படிதான் நினைப்பான் தமிழ்நாட்டுல. ஏன்னா அதான் நீங்க பண்றீங்க. இங்க நடக்கிற ஊழலை பத்தி பேசுங்க சார். நீங்க பாருங்க, 2 டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஒன்னு சார் ஊழலை பண்ண விட்டு வேடிக்கை பாக்குறீங்க சார்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆமா. அப்படியே என்ன சொல்றீங்கன்னா,
இடி ரைடு வந்ததுன்னா சார் பாருங்க சார் பழிவாங்கும் நடவடிக்கை சார், உச்சநீதிமன்றமே உங்களுக்கு வந்து தடை வச்சிச்சு சார், நீங்க சரியா பண்ணல சார், கூட்டாட்சி தத்துவத்தை மீறிட்டீங்க சார்ன்றீங்க. இல்ல அப்ப நாங்க என்னதான் சரி சார், நான் வந்து இப்போ ஒரு சார் நான் அதிகாரி, மக்கள்ல ஒருத்தனா ஒரு கேள்வி இடி கேக்குறேன். அதிகாரி அஸ்வத்தாமன் நான் மக்கள்ல ஒருத்தனா கேள்வி கேக்குறேன். நீங்க இந்த மக்கள் 4 வருஷம் ஆயிடுச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஊழல் வருஷத்துல உங்களுக்கு தெரியல, 2வது வருஷத்துல உங்களுக்கு தெரியல, 3வது வருஷத்துல தெரியல, அது எப்படி இன்னும் 10 மாசத்துல தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு தெரியுது? ஏன் அப்பவே உங்களுக்கு வந்து இதை வந்து கிள்ளி எறிய தெரியாதா உங்களுக்கு? அப்பவே அரெஸ்ட் பண்ண தெரியாதா? அப்பவே இது எல்லாம் வந்து கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்க தெரியாதா உங்களுக்கு? மிஸ்டர் மக்கள் தேர்தல் வரட்டும், எலெக்ஷன் வரட்டும், அப்ப பாத்துக்கலாம், இதை வச்சு அரசியல் பண்ணலாம், மிஸ்டர் மக்கள் இத பிரச்சாரமா கொண்டு போலாம். இதுதான் உங்க திட்டம், வேற என்ன? மிஸ்டர் மக்கள் தப்ப ஒரு தப்ப தட்டி கேட்கணும், அந்த தப்பு இனி வளர விடாம தடுக்கணும்ன்ற எண்ணம்லாம் பிஜேபி கிடையாது. கேள்வி கேளுங்க, எம்மா நேரம் கேட்பீங்க, பதில் சொல்றவா? மிஸ்டர் மக்கள்ல ஒருத்தன் இப்போ 4 வருஷம் நடந்து இவ்வளோ தூரம் நடந்து இப்போ இடி கேஸ் போடும்போது கூட திமுக கேஸை ஃபேஸ் பண்ணல, இடியை ஃபேஸ் பண்ணல, ஓடுது சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு. சார் பெண் அதிகாரிகளை இது பண்ணிட்டாங்க சார், ஒரு ஸ்டேவை வாங்குது, திருப்பி இடி வந்து அந்த கவுண்டர் வெக்கேட் ஸ்டே போடுது, அந்த ஸ்டே வெக்கேட் ஆகுது, திருப்பி கேஸ் நடத்துது, திருப்பி என்ன பண்ணுது, இங்கே டிஸ்மிஸ் ஆகிடுது அவங்க போட்ட கேஸு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. தமிழக அரசினுடைய வரிப்பணம், உங்களுடைய எங்களுடைய வரிப்பணம் அவங்களுடைய திருட்டு வழக்கை நடத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. அவங்க போய் எங்க ஆர்கியூ பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டை வந்து குழப்புறாங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க, ஒரு இன்ட்ரீம் சேவை வாங்குறாங்க. எப்படி ஜட்ஜ் மிஸ்ரெப்ரசன்டேஷன், இது மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். ஐயோ நீங்க அதெல்லாம் குழப்ப முடியும். இன்னைக்கு ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க சார், மிஸ்ரெப்ரசன்டேஷன் சார். யார் தப்பு? இவங்க வந்து இவங்க மேல தப்பா பழி சொல்றாங்களா? இவங்க தப்பு பண்ணிட்டு அவங்கள உள்ள வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றதா நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இப்போ ஹைகோர்ட்ல திமுக அரசாங்கம் தப்பு பண்ணிருச்சுன்றீங்க. ஹைகோர்ட்ல ஸ்டே கிடைச்சதா? ஆமா. அதே ஹைகோர்ட் அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணிச்சா? சரி. அதே ஹைகோர்ட் மெயின் கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிச்சா? அப்புறம் அப்ப முன்னாடி அந்த அதே நீதிமன்றம் ஏன் ஸ்டே கொடுத்தது? சோ இதே ஃபார்முலா அங்க மேல நடக்கும்ன்றீங்க. அப்படிதான் நீங்க பண்றீங்க. இந்த ரிலீஃப் எதுக்கு கிடைச்சிருக்குன்றீங்க? எதுக்கு பண்றாங்க? எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது இந்த என்கொயரி வராம தடுத்துறணும், அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சுன்னா ஓடி போயிடலாம். நீதிமன்றம் கொடுக்குது சார், நீதி பரிபாலனம் கொடுக்குற தீர்ப்பை போய் நீங்க வந்து இது ஏதோ திமுக வந்து இப்ப நீதி பரிபாலனம் இது ஏதோ வாங்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி சொல்றீங்க. சூமோட்டோ கேஸ் மாதிரி பேச நீங்க சொல்ல சூமோட்டோ கேஸ் மாதிரி பேசக்கூடாது. நான் அப்பீல் போன திமுக அரச குற்றம் சொல்றேன், அப்பீல் போன திமுக குற்றம். எல்லையை மீறி போயிருக்குன்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்களே, அது எங்க நீதிமன்றம் சொல்லிருக்கு. இடி வந்து எல்லையை மீறி போயிருக்குது, நீங்க உங்க வரம்பு மீறி போயிருக்கீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஆபத்தை விளைவிச்சிருக்கீங்க. உங்க எல்லை என்ன, உங்க பார்டர் என்ன, அதுவே தெரியலையா? மோடி அமித்ஷா சொன்னா எல்லாத்துக்கும் போக வேண்டியதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிச்சிட்டீங்களா? இப்படி எல்லாம் கேட்கல இல்ல, அதுக்கு மொழி அதுதான். இப்படிலாம் கேட்கவே இல்லை, சும்மா புழு. இதெல்லாம் உங்க அஃபிடேவிட்ல நீங்க சொன்னீங்க, அஃபிடேவிட்ல சொல்லிட்டு பிரேயர் இன்ட்ரீம் ஸ்டே கேட்டீங்க, இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துச்சு, கொடுத்தோடனே எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி உட்காந்து முரசொல்லி எழுதிருக்காங்க. அதையும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அவங்க கேட்டது 2 பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ள ஏன் போனீங்க, அவ்வளவுதான். பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ள போனதுக்கு 1000 உதாரணம் இருக்கு. அடுத்து கவுண்டர் ஸ்டேவில் கவுண்டர் பெட்டிஷன்ல வெக்கேட் ஸ்டே பெட்டிஷன்ல போட போறாங்க, ஸ்டே வெக்கேட் ஆக போகுது, இவ்வளவுதான். இப்ப நான் கேட்குற கேள்வி, ஒரு ஊழல் வழக்கு நீங்க சொன்ன மாதிரி 4 வருஷம் இடி வேடிக்கை பார்த்துருச்சு சார், 4 வருஷம் கழிச்சு வருது சார். வந்த உடனே திமுக என்ன பண்ணுது பாருங்க சார், நம்ம காசு நம்ம வரி பணத்தை செலவு பண்ணி ஹைகோர்ட்ல ஒரு கேஸை போடுது, நம்ம வரி பணத்தை செயல் பண்ணி கோடி கணக்கில் இது லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்குது. எவ்வளோ தகுதி தத்தம் பண்ணுது பார்த்தீங்களா சார்? திமுகவெல்லாம் திருட்டு வழக்கில் பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை சார், சர்க்காரியாவே சொல்லிட்டு போயிட்டாரு. சாதாரணமான ஆளுங்கள்ல அவங்கள ஒரு திருட்டு வழக்கில் பிடிக்கிறது ரொம்ப சாமர்த்தியமானவங்க. அவங்க பாருங்க, ஒரு கேஸ் ஒரு ஈடிக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க பாருங்க. அந்த வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் உங்க வேர்வையும் என் வேர்வையும் உங்க ரத்தமும் ஏன் ரத்தமும் சார். இவங்க திருடி மாட்டிக்கிட்டு அதுக்கு நம்ம காசை கொண்டு போய் ஃபீஸா கொடுப்பாங்களாம். கோவம் வரல உங்களுக்கு? ரத்தம் கொதிக்கல, நரம்பு புடைக்கல, ஒரு தமிழன கோவம் வரலையே. மகாராஷ்டிராவுக்குலாம் போகுது, கோவம் வருது, புரியல எனக்கு. அதே மாதிரி அங்கேயும் திருடி இருக்கான், அதையும் சொல்ல வேண்டிய தேவை. அது இங்க திருடினான்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும், இங்க திருடி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் திருடி இருக்கான்னு சொல்லணும். அங்க யும்னு உம்மு போடுறீங்கல்ல, யூ இம், அது எப்படி வரும்னா சென்டென்ஸ் படி தமிழ் இலக்கணம் சொல்லித்தரேன். இங்க சொல்லிட்டு அங்க சொன்னாதான் உம்மு வரும், இங்க சொல்லாம அங்க மட்டும் சொன்னா அது பேர் உம்மு வராது. தனி அதிகார அமைப்புகளை அவங்க தனித்துவமா செயல்பட விட்டா உண்மைகள் எல்லா இடத்துலயும் வெளிவரும். ஆமாவா? தனித்துவமா செயல்பட விட்டா தனி அதிகார அமைப்பை ஐடியும் ஈடியும் நீங்க இயக்குறீங்க. நீங்க வந்து நீங்க யார் வீட்டுக்கு முன்னாடி போய் கார் நிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதனாலதான் இப்ப கோர்ட் குட்டி அனுப்பியிருக்கு. குட்டிலாம் அனுப்பல, அதே வெக்கெட் ஸ்டே ஆகும். அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப திமுக குட்டிச்சுன்னு இதே மாதிரி சொல்லுவாரா?
சத்தியமணி எழுதி கொடுக்கவா சொல்ல மாட்டீங்க. இந்த ஸ்டே வெக்கேட் ஆகும் சார். ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஆளுநர் வழக்கா இருக்கட்டும், சவால் ஆளுநர் வழக்கு, இந்த சவால் டாஸ்மாக் வழக்கா இருக்கட்டும், சவால் விடுறேன். எல்லா இடத்துலயும் உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பாருங்க. தம்பி கடைசியா அப்புறம் என்ன மத்திய அரசு கேமராமேன் நீங்க தான் சாட்சி. இந்த ஸ்டே வெக்கேட் ஆகும். அன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம், மாதேஷ் இன்டர்வியூக்கே வரமாட்டாரு. ஏன் நான் என்னைக்குமே இன்டர்வியூ இது சொல்றேன், இது வரமாட்டீங்க, இதை சொல்ல மாட்டீங்க. அப்படியே வந்தாலும் இதை சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு திமுக குட்டு வாங்குச்சு நீங்க சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு குட்டு வாங்குச்சுன்னு சொல்ற அதே மாதேஷ் அன்னைக்கு சொல்ல மாட்டீங்க. அது என்ன சார் பேச்சு? ஊழல் நடந்திருக்கு. நீங்க இந்த ஊழல் வழக்குல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சட்டத்தினுடைய அத்தனை ஓட்டைகளையும் பயன்படுத்தி நம்ம வரி பணத்தை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் நடத்தின திமுகவை குறை சொல்லுவீங்களா? அந்த வழக்குல மக்களுக்கு நீதி வழங்கணும், மக்கள் பணத்தை திருடி இருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஈடியை திட்டுவீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஈடியையும் ஐடி இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து தங்களுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்துதுன்னு சொல்றீங்க. நான் சொல்ல எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. நான் கேக்குறேன் மம்தாவில இருந்து ஐயா ஸ்டாலின் வரைக்கும், பினராயி விஜயன் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. சோ கால்ட் எதிர்க்கட்சிகளை ஒரு மாநில முதல்வர் சொன்னா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநில முதல்வர்களும் பிஜேபிக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற அத்தனை மாநில முதல்வர்களும் இதான் சொல்றாங்க. பதில் சொல்லவா? சொல்லுங்க. இப்போ எல்லா எதிர்க்கட்சிகளையும் பார்த்து கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து கேட்கிறேன். ஐபிசில இல்லாத ஒரு அஃபென்ஸ் நீங்களே வந்து என்ன சொல்றது கற்பனையா கிரியேட் பண்ணிக்கிட்டு பிஜேபி காரனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் கைப்பாவையா பயன்படுத்துறது. பிஜேபி கொடி ஏத்தனா அது பெரிய அஃபென்ஸ். கொலை பண்ணாலாம் தமிழ்நாட்டில் தப்பு கிடையாது, கஞ்சா வித்தா தப்பு கிடையாது, செயின் அறுத்தா தப்பு கிடையாது, ஊழல் பண்ணா தப்பு கிடையாது, மணல் திருநா தப்பு கிடையாது, மலையை திருநா தப்பு கிடையாது. பிஜேபி கொடி ஏத்தனா தப்பு. இது மாதிரி பண்றதுதான் தங்களுடன் இருக்கிற ஒரு நிறுவனத்தை கூலிப்படையா பயன்படுத்துறது. நீ ஊரறிஞ்சு ஒரு ஊழல் பண்ணுவ, அதை தெரிஞ்சு ஈடி வரும், அதை நாங்கள் வந்து சார் பாருங்க சார் ஈடி வச்சு பழி வாங்குறாங்க. நீங்க திருடவே இல்லையா சாமி? நீ திருடுவ, திருடுறதை பிடிக்க வந்தாங்கன்னா பழி வாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டே இருப்ப. இந்த அரசியலை எத்தனை நாளைக்கு நீங்களும் பண்ணுவீங்க? தமிழ்நாடு மக்கள் வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழ்நாடு மக்கள் என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஏன் சார் விட்டீங்க? எப்படி சார் ஸ்டே கொடுத்தாங்க? முடிங்க சார், வெக்கேட் ஸ்டே போடுங்க சார், தூக்கி உள்ள போடுங்க சார். இதுதான் தமிழ்நாடு மக்கள் எங்களை பார்த்து கேட்குறாங்க. இதுதான் உண்மை, இது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதை தான் கேட்டிருக்கணும். உங்க உள் மனசு அதை தான் கேட்கும். என்ன பண்றது? இல்ல இடி ஏவல் துறையா இருக்குன்றது தான் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காவல்துறை தாங்க ஏவல் துறை. பிஜேபியின் ஏவல் துறை தான் ஈடின்றத குற்றச்சாட்டு. ஐபிசில இல்லாத ஈடி செய்ய வேண்டிய வேலையை நானும் ஏத்துக்கிறேன், எனக்கும் தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்? ஈடி இந்த வேலையெல்லாம் செய்யணும், ரைட். இப்ப ஈடி ஆனா ஈடி ஏவி விடப்படுது. வேடிக்கை பார்க்கணும். ஈடி ஏவி விடுறாங்க. திமுகவுக்கு எதிராக மட்டும் ஏவி விடுறது. இப்பதான் சொன்னீங்க 3 வருஷம் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஏவி விடுறது, ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஏவி விடுறது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஏவி விடுறது, சந்திரசேகரை இல்லாம பண்றது. அப்ப வந்து உங்க அரசியல். அப்ப வந்து திமுக குடும்பம் வந்து ஊழல் பண்ணி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும், மம்தா உட்காந்து ஊழல் பண்ணி ஊழல் பெருச்சாலி மாதிரி உட்காந்து தின்னும் வேடிக்கை பார்க்கணும். இதுக்குதான் ஈடி இல்ல? இதுக்கு தானே ஈடி. அதுக்கு தானே நம்ம ஈடிக்கு வந்து நம்ம காசுல இருந்து சம்மதம் கொடுக்குறாங்க. கேட்டா திருட மாட்டிப்பான், எதிர் வீட்டுக்காரன் நல்லவனை பாத்தியா அவனை அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்பான். அறிவேட்டத்தனமா நல்லவன் அரெஸ்ட், தப்பு பண்ணாத நல்லவனை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம்? 23 கோடி பேர் வாழறான் உத்தரப்பிரதேசத்துல. ஒரு டெண்டர்ல நீங்க போய் ஒரு சின்ன ஒரு இது பண்ற முடியாது, எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். ஊழல் குற்றச்சாட்டே உங்களால காட்ட முடியல. இப்ப சமீபத்துல திண்டுக்கல்ல ஒரு இடத்துல லஞ்சம் கேட்டதெல்லாம் சொன்னாங்க, பாத்தீங்களா? எது? இந்த கேஸை நாங்க முடிச்சு விடுறோம், காசு கொடுன்னு கேட்டு எங்க நியூஸ் திண்டுக்கல் கிட்ட. எங்க? யாரு? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட். இப்ப நான் பேசுறதுக்கு நீங்க பேசுறதா சம்பந்தம் இருக்குது சார்? கிடையவே கிடையாது. மிரட்டல். நான் பிஜேபி அரசாங்கங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க சம்பந்தம் இல்லாம ஈடி அதிகாரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காவல்துறை அதிகாரி டெய்லி தான் லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கேட்கறான். எல்லாத்துக்கும் நாங்க திமுக மு.க. ஸ்டாலினை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் அறிவுக்கு ஒவ்வொரு வாதமா? இது அறிவுபூர்வமான வாதமா? இது ஈடியை வச்சு மிரட்டுறது. போலீஸ் லஞ்சம் கேட்காத தமிழ்நாடு காவல்துறை காவல் நிலையம் ஈடியும் லஞ்சம் கேக்குது. ஈடி இந்த கேஸை முடிச்சு விட காசு வாங்க தமிழ்நாட்டுல லஞ்சம் கேட்காத குற்றச்சாட்டை நான் கேள்வியா வைக்கிறேன். தமிழ்நாட்டுல லஞ்சம் கேட்காத ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஒரு இத்தனை ஈடியில ஒருத்தன் ஈடியும் வாங்குறாங்க, தமிழ்நாடு காவல்துறையும் வாங்குது, ஈடியும் வாங்குதுன்றீங்க. அதுக்கு ஸ்டாலினை குறை சொல்ல முடியுமா? உங்க லோக்கல் எஸ்ஐ உங்ககிட்ட லஞ்சம் கேட்டான், ஸ்டாலினை குறை சொல்ல முடியுமா? என்ன லாஜிக் இது? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கற்பனையா எங்கேயோ ஒரு நடந்துதான் உடனே அதை தூக்கிட்டு வரீங்க. நடக்காத ஊழலுக்கு வந்தாதாங்க அதுக்கு பேர் அரசியல் பழி வாங்க நடவடிக்கை. ஈடியை வந்து கேவல் படையா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த கட்சிக்காரன் ட்விட்டு போடுறான், நைட்டு 3 மணிக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து நிற்கிறான், ஏவல் துறை. பிஜேபிக்காரன் கொடி ஏத்தனா உடனே போலீஸ் கிளம்பி வருது, ஏவல் துறை. ஐபிசியில் இல்லாத அஃபென்ஸ் எல்லாம் போடுது, ரோட்ல நடந்து போனான்னு கூட எஃப்ஐஆர் போடுவாங்க போடுது, ஏவல் துறை. திருடி போலீஸ் வந்தா ஏவல் துறைனா இது என்ன அர்த்தம்? அது
இந்த டாஸ்மார்க் வழக்கை இப்போதைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதாவது வழக்கை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க. எதை நோக்கி போகும்ன்றீங்க நீங்க? இது எதை நோக்கி போகும் அப்படின்னா, இந்த ஸ்டே கண்டிப்பாக வெக்கேட் ஆகும். இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு தான், இன்டரிம் ஸ்டே தான். நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட எடுத்துக்கோங்க, எத்தனையோ வழக்கு பதியப்படுற நேரத்தில் இன்டரிம் ஸ்டே கொடுப்பாங்க. முழு இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்பீல் வழக்குகள் எல்லாமே 60-70% வழக்குகள் எடுத்தோடனே ஸ்டே கொடுத்துருவாங்க. ஸ்டே கிடைச்சிட்டதுனாலே அந்த கேஸ் ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆகையால் இந்த கேஸில் ரொம்ப சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் பொதுத்துறை நிறுவனத்துக்குள்ளே இடி நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாட்டில் நடக்கிற 70% மணி லாண்டரிங்கில் இடி தலையிடவே முடியாது. கருப்பு பணத்தை ஒழிக்கவே முடியாது. கருப்பு பணத்தை ஒழிப்பதில் உச்சநீதிமன்றமே தடைக்கல்லை சட்டத்தில் இல்லாத ஒரு ப்ரொவிஷனை இன்டர்பிரிட்டேஷனில் பண்ண முடியுமான்ற மிக முக்கியமான கேள்வி இந்த வழக்கில் எழுகிறது. இந்த கேள்வி எழுப்பப்படும். மோடி ஆட்சியில் அப்போ கருப்பு பணத்தை நீங்கள் ஒழிக்கல, இன்னும் கருப்பு பணம் புழக்கத்தில் தான் இருக்குது. திமுகலாம் ஒழிகிற வரைக்கும் கருப்பு பணம் ஒழியாது. திமுக ஒழிச்சாதான் ஒழியும், மம்தா ஒழிச்சாதான் ஒழியும். திருடுறவங்க இருக்கிற வரைக்கும் திருட்டு நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ கருப்பு பணம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் காட்டினா பாகிஸ்தான் வீழும் போது 9,000 கோடி கொடுக்குது IMF. திமுக கட்சியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 கோடி. புரியுதா? உங்கள் திமுகவில் ஒருத்தர் இருக்கிற காசை வச்சு விழுந்து போயிருக்கிற பாகிஸ்தானை எழுந்து நிற்க வைக்க முடியும். ஒரு நாட்டை விழுந்து போயிருக்கிற இலங்கையை எழுந்து வைக்க முடியும். அவ்வளவு பணத்தை ஒவ்வொரு அமைச்சரும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கிறது? உங்களை ஒழிக்கணும்னு இடியில் கேஸை போட்டால் இங்கே ஒரு ஸ்டே வாங்குறீங்க, அங்கே போய் கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணத்தில் அட்வொகேட்டை வச்சு ஸ்டே வாங்குறீங்க, அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு 10 பத்திரிகையாளர்களை அனுப்பி விட்றீங்க. நாங்கள் என்ன தான் மாதேஷ் பண்ண முடியும்? கருப்பு பணத்தை ஒழிக்கணும் தான். திமுக மாதிரி கட்சி இருக்கிற வரையும் எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும்? கஷ்டம்தான். எது உண்மைன்றதை மக்கள் சொல்லட்டும். நன்றி.